ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ரடக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமா இது வந்து என்ன சொல்றது, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸோட சினிமாக்கு போகலாமா, ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு gehen wir zusammen ins Restaurant இல்லை gehen wir zusammen ins Kino இல்லைன்னா ich möchte ins Kino gehen, நான் வந்து சினிமாக்கு போகணும்னு நினைக்கிறேன். இல்லை ich gehe ins Kino, kommst du mit, நான் சினிமாக்கு போறேன், நீ வரியா அப்படின்னு கேட்கறதுக்கு. hast du auch Lust, உனக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கா, போகணும்னு தோணுதா. இல்லைன்னா hast du am Samstag um 6 Uhr Zeit, so Saturday evening 6 PM உனக்கு டைம் இருக்கா. அது வந்து நீங்க அக்ரி பண்ணோம்னா ja, das ist eine gute Idee, oh ja, gern, einverstanden, agree. ஸோ இல்லை உங்களால வர முடியாதுன்னா ich möchte gern, எனக்கு ஆசையா இருக்கு ஆனா எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி ich möchte gern aber ich muss arbeiten. Schade, da geht es leider nicht. ஸோ என்னால் முடியல. da kann ich leider nicht, இதுவும் அதே தான், என்னால் வர முடியல because ich muss arbeiten. ஸோ nachfragen, ஸோ எப்போ போகணும்னு கேட்க. wann möchtest du, wann இல்லை wie viel Uhr geht es los, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். geht es auch ein bisschen früher, ஸோ கொஞ்சம் இப்போ 5 மணிக்கு வர சொல்லியிருந்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் ஏர்லியாக போகலாமா. geht es auch ein bisschen früher அப்படின்னு கேட்கலாம். இல்லை கொஞ்சம் லேட்டாக போகலாமா, ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக போனோன்னா geht es auch ein bisschen später. kann ich etwas mitbringen, ஏதாவது கொண்டு வரட்டுமா, சாப்பாடு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ். ஸோ இந்த ஸ்பீக்கிங்க்கு இது ரெண்டுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து ஆக்சுவலி இந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து இந்த வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போறீங்க இல்லைங்களா. இந்த இடத்துல வந்து கீனோக்கு பதிலாக வேற ஏதாவது இடம் பேர் சொல்வீங்க. காஃபி gehen wir zusammen காஃபி trinken, ஸோ காஃபி குடிக்க போகலாமா, இல்லை ஐஸ் எசன் ஐஸ் சாப்பிட போகலாமா, எது வேணாலும் நீங்கள் இது பண்ணலாம். இல்லை என்ன சொல்றது, gehen wir zusammen Freunde besuchen, so ஃப்ரெண்டை விசிட் பண்ண போலாமா. அப்படி இல்லைன்னா எக்ஸாம் வருது ஒன்னா படிக்கலாம்னா lernen wir zusammen, ஸோ ஒன்னா படிக்கலாமா. gehenக்கு பதிலா lernen wir zusammen ஒன்னா படிக்கலாமா. ஸோ இதே சென்டென்ஸ் தான், நீங்க வேரியேஷன் வேற ஏதாவது கொடுத்து நீங்க ட்ரை பண்ணணும். சரிங்களா. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 5 சென்டென்ஸ் ஆச்சும் நீங்க கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும். இதுல உள்ளதான் நான் சொல்றேன். ஸோ இங்கேயே எல்லாமே கொடுத்துட்டாங்க, உங்களை அக்ரி பண்றதுக்கு, டிஸ்அக்ரி பண்றதுக்கு, கொஸ்டின் பேக் பண்றதுக்கு எல்லாமே இதுலயே இருக்கு. உங்களோட ஃபர்ஸ்ட் எல்லன் இப்போ A2ல உங்களோட ஃபர்ஸ்ட் எல்லன் இப்படிதான் நீங்க பேசணும். இந்த டீடைல்ஸ் தான் நீங்க பேசணும். ஆமா. ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ரொனன்சியேஷன் வந்து நீங்க கூகுள்ல கூட போட்டு கேட்கலாம், எப்படி என்ன மாதிரி ப்ரொனன்சியேஷன் வருது அப்படின்னு. அப்புறம் இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும்ன்றது. ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு தெரியல, என்னால புரிஞ்சுக்க முடியலன்னா சென்டென்ஸாவே படிச்சுக்கோங்க. Ich bin gestern nicht gekommen, என்னால வர முடியல. Ich habe Deutsch gesprochen. ஸோ நான் இந்த பேஜ் வந்து நாளைக்கு இது ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு உங்களுக்கு இது இந்த பேஜை காமிச்சு கிளாஸ் எடுக்கிறேன். சரிங்களா. சும்மா காமிக்கிறேன். Ich habe das nicht verstanden, எனக்கு புரியல. Ich habe nicht gearbeitet, நான் வேலை பண்ணல. Ich habe dir geholfen, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். ஸோ இந்த gekommen, gesprochen, verstanden, gearbeitet, geholfen இதெல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல ப்ரிட்டரிட்டிவ்ல யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வந்து பார்ட்டிசிப் ஜ்வை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு, இந்த மாதிரி ஒரு பேட்டர்னுக்கு என்ன சொல்லுவாங்க, பார்ட்டிசிப் ஜ்வை சொல்லுவாங்க.
நீங்க இது வந்து கிராமரா படிச்சுக்காதீங்க. ஒருவேளை கிராமரா படிச்சா உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா இந்த பேட்டர்னாவே படுங்க. Ich bin gestern nicht gekommen. Ich habe Deutsch gesprochen. Ich habe das nicht verstanden. Ich habe nicht gearbeitet. Ich habe dir geholfen. So இந்த மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்னே நீங்க படிச்சுக்கோங்க. இது சென்ட் பண்ணுவீங்களா மேம்? இப்போ எழுதிக்கலாமா மேம்? இல்ல நான் இன்னும் ரெடி பண்ணல. நாளைக்கு ரெடி பண்ணிட்டோம். ஓகே மேம். சும்மா ஒண்ணு மட்டும் தான் காமிக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு பண்றதுக்கு. சரிங்களா? வைல்னா பிகாஸ். எந்த சென்டென்ஸ்லயும் பிகாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த வைல் பிகாஸ் யூஸ் பண்ண அந்த சென்டென்ஸ் கடைசியில தான் verb வரும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளவுதான். ஸோ இது எது வரைக்கும் முடிச்சிருக்கோம் நம்ம? இது முடிச்சிட்டோமா? கிளாஸ் வரலைங்க மேம். நீங்க எது வரைக்கும் எழுதலையா? கிளாஸ் வரலைங்க மேம். நானு அப்ப யார் வந்தா லாஸ்ட் கிளாஸ்? மணி மட்டும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க மேம். அப்படியா? சோ வீடியோவும் பார்க்கலையா நீங்க? கொஞ்சம் தாங்க மேம் பார்த்துறேன். சோ ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் செக் பண்ணி சொல்றேன். ஓகே. கிரேசி நீ லாஸ்ட் கிளாஸ் வரலையா? கிரேசி இல்ல வரல. சரி. ஓகே, நான் செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்மா. ஸோ இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது எல்லாமே ஸோ அதே மாதிரி இந்த பேஜும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வி லாங்கர் முஸ்டஸ் டூ ஸோ ஹவுஸ் ஆஃப் கார்பன் மார்க்கன். ஸோ எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ டெய்லி எவ்வளோ நேரம். கான்டெஸ்ட் டூ அமோக்கன் அண்ட் ஸ்போர்ட் மார்க்கன். ஸோ வீக்கெண்டில் ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சுதா, அந்த மாதிரி கொஷின் கேட்கறதுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸு. ஓகேங்களா? கமெண்ட் எழுதுறதுக்கு, ஸோ உங்களோட ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு. ஸோ இதெல்லாமே நாளைக்கு நான் அந்த சாம்பிள் அந்த பேஜ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு. ஸோ நாளைக்கு நம்ம இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ தேர்ட் பேஜ் இம்மர் ஆன்லைன். Where is Timmer online? யார் ஆன்லைன்லயே இருப்பீங்க? எல்லாமே பாருங்க. அம்மா எல்லாமே பாருங்க. இம்மர்னா ஆல்வேஸ். ஆல்வேஸ். ஸோ ஆல்வேஸ் ஆன்லைன்ல இருக்குது யாரு? வேர் இஸ் டிம்மர் ஆன்லைன்? அந்த கேர்ள்
ஸோ நான் வந்து எப்பவுமே ஆன்லைன் தான். ஐஷ்வி நிம்மர் ஆன்லைன். அப்படி கேக்குறீங்களா மேம்? ஸோ எனக்கு ஆன்லைன். ஆமா எனக்கு யாராச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்ப நாங்க தான் மேனேஜ் பண்ண மாட்டேங்கிறோமா மேம்? அப்படி இல்லைன்னா நான் ஏதாவது மெசேஜஸ் பைபிள் மெசேஜஸ் கேட்டுட்டு இருப்பேன். வசனம் தான் சாங்ஸ் எப்படி கேட்டு. அடிக்ட் ஆனீங்க அதுக்கு? எதுமா எப்படிங்க மேம் இப்படி அடிக்ட் ஆயிட்டீங்கன்றாங்க மேம். ஸோ இல்லைன்னா பாட்டு கேட்டுட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது. ஆன்லைன்ல இருக்க மாட்டேன். என்னம்மா? நான் அடிக்கடி ஆன்லைன்ல இருக்க மாட்டேன்னா லிஸ்ட் ஆஃப் ஆன்லைனா மேம்? எனக்கு சரியா வாய்ஸே உங்களுக்கு சரியா கிளியராவே கேட்கலம்மா. இந்த ஒரு நிமிஷம் மேம். நான் ஆன்லைன்ல அடிக்கடி இருக்க மாட்டேன்னா இஸ்பின் லிஸ்ட் ஆஃப்டர் ஆன்லைன் வருமா மேம்? ஆமா. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு பரவாயில்ல. சம்டைம்ஸ் அப்படின்னா மஞ்ச்மால் யூஸ் பண்ணணும். ரொம்ப ரேரா இருக்குன்னா ஜெல்டன். ரேர்லிங்கிறதுக்கு வந்து ஜெல்டன். ஆமா. ஜெல்டன். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா போட்டோஸ் JNCD photos and was marked Nora. So Noraன்றவங்க என்ன பண்றாங்க? So emails check-in, Zeitung lesen, mit dash pressure, யார்கிட்டயாச்சும் பேசுறாங்கன்னா mit dash pressure, radio horn, bezalen. So இந்த எல்லா இதுலயும் எல்லா லெசன்ஸ்லயும் ஒரு செட் ஆஃப் vocabulary இருக்கு பாத்தீங்களா? அவங்களே கொடுக்குறாங்க இல்லையா? அது நீங்க அப்படியே படிச்சுக்கோங்க. இமெயில்ஸ் செக்கிங் இமெயில்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் நம்மளுக்கு பேசுறதுக்கு வரும். எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒர்க் நிறைய இருக்கு. ஸோ நீங்க என்ன ட்ராவல் பண்ணும்போது எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது ஆடியோ கேளுங்க. இல்லையா நீங்க குக் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒன்று லிசன் பண்ணுங்க. இல்லைன்னா சென்டென்ஸ் பேசி பாருங்க. நீங்க கத்துக்கிற சென்டென்ஸ் ஞாபகத்துக்கு வருதா? நீங்க என்ன வேலை பண்றீங்க அந்த வேலையே என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்க. உங்களுக்கு இதுக்காக ரொம்ப டைம் ஒதுக்கி வைக்க முடியல அப்படின்னாலுமே நீங்க டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஈஷ் கோகே கெராடு அப்படின்னா நான் இப்போ குக் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ குக் பண்றது சொல்லுங்க. சாப்பிடும்போது ஈஷேசு ரைஸு மிட்டு கரீஸ் அப்படி ஏதாவது சொல்லுங்க. ஸோ உங்களோட திங்கிங் முழுமையா வந்து ஜெர்மன்ல இருக்கணும். நீங்க என்ன வேலை பண்ணாலும் ஸோ இது எப்படி ஜெர்மன்ல சொல்லலாம் அப்படின்னு நீங்க அதை பத்தி யோசிக்கணும். அதை யோசிச்சுட்டு நீங்க அது தெரியலன்னா நம்மளுக்கு தான் கையில இருக்கு நெட்டு. அப்புறமா என்ன உங்களுக்கு டக்குன்னு போட்டு பார்த்து அது பேச ஆரம்பிங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு படிக்கணும்னா இல்லையா? அது நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். இந்த A2 முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு பேசணுமோ அது நல்லா டெவலப் ஆயிருக்கணும். புரியுதுங்களா? அதுக்காக என்னெல்லாம் திங்க் பண்ணுங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரே மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது. எனக்கு வேற மெத்தட் ஒர்க் அவுட் ஆகும்னா அதே மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னா தெரியாது இல்லையா? அதனால உங்களுக்கு என்ன மெத்தட் உங்களுக்கு புரியுது, நான் வீடியோ ஏதாவது பார்த்தா எனக்கு புரியும்னா ஒரு 15 மினிட்ஸ் ஒரு வீடியோ டைம் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு வீடியோ பாருங்க. இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண எனக்கு முடியுது அப்படின்னா நீங்க என்ன வேலை பண்றீங்களோ அதுவே சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. ஒகாபுலரியில உங்க சுத்தியும் என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன பேருன்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இல்லைங்க மேம். அது யோசிச்சாலே நிறைய ஒகாபுலரி வந்துடுமே. ஆமா. their trunk, their dish, their laptop. அந்த மாதிரி உங்க சுத்தி இருக்க உங்க வீட்டுல இருக்க எத்தனை பொருள் இருக்கு, எல்லா பொருளுக்கும் என்ன பேருன்னு தெரியுமா உங்களுக்கு?
கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் மேம். அது ஃபுல்லாவே பாருங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் அது ஞாபகம் வரட்டும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க இப்போ மரியா வந்து ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்றாங்கன்னா ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் இது டூலுக்கு ஒரு ஒரு பேர் இருக்கு இல்லைங்களா? ஆங்க மேம். So, அந்த டூலுக்கு நீங்க அதை ரிலேட்டட் தானே ஒர்க் பண்ண போறீங்க ஜெர்மனில. எஸ் மேம். அப்ப அந்த டூலுக்கு என்ன பேருன்னு நீங்க பார்க்க வேணாமா? அப்ப அதுக்கெல்லாம் தனியா நடத்த மாட்டீங்களாங்க மேம் நீங்க எனக்கு? அது எப்படி இப்போ நீங்க ஒர்க் பண்றது இப்போ ஒவ்வொருத்தரும் என்கிட்ட வருது. ஒருத்தவங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, ஒரு நர்சிங் வருவாங்க. அந்த மாதிரி ஈச் லெவலுக்கு எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? அப்படிங்களாங்க மேம். ஆமா. ஒருவேளை இதெல்லாம் சப்ஜெக்ட் வரும்னு சொல்லிட்டாங்க மேம். எதுவுமே நாங்க படிக்காம இல்ல அந்த சப்ஜெக்ட் நீங்க எங்க போனாலும் வராது. அப்ப நாங்களாம் நிறைய ஜென்ரலா இப்ப எடுத்து நாங்க படிக்கணும் நாங்க. ஆமா, உங்களுக்கு பேச வரணும், கம்யூனிகேட் பண்ண வரணும். புரியுதுங்களா? இப்போ டெய்லி கம்யூனிகேட் பண்ண வந்தாதானே உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். நாங்க இத்தனை நாள் புக்க மட்டும்தாங்க மேம் படிச்சிட்டு இருக்கிறோம். வேற எதுவுமே இது பண்ணல. நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணாலுமே சரி, நீங்க பண்ற இதுக்கு என்ன பேரு எல்லாத்தையும் செக் பண்ணுங்கம்மா. ஓகே மேம். ஏன்னா இப்போ ஜெர்மன் படிக்கிறவங்க யாரா இருந்தாலும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட் செஃப்ஸ் இல்ல மெடிக்கல்ல ஆட்டோமொபைல்ஸ் இந்த மாதிரி தான் வருவாங்க. நாங்க எல்லா ஃபீல்ட்லயும் எங்களால படிக்க முடியாது இல்லையா? ஆங்க மேம். நாங்க எப்படி படிக்க முடியும் சொல்லுங்க? அப்ப ஜெனரலா நடத்துறது மட்டும் தான் நீங்க நடத்துவீங்க. அப்ப எங்களுக்கு புரியுத நாங்க படிக்கணும் அப்படிங்களா மேம்? ஆமா, ஜெனரலா எல்லாருக்குமே அப்படிதான். இப்போ ஹோட்டல் செஃப் வந்தாலே அவருக்கும் அப்படிதான் சொல்லுவேன். உங்க ஒர்க்ஸ் ரிலேட்டடா தான் நீங்க படிச்சுக்கணும் அப்படின்னு. இது ஜெனரலா பேச வரணும் இல்லைங்களா? உங்களுக்கு ஜெனரலா பேச வந்தாதான் நீங்க அதையும் பேச ஆரம்பிப்பீங்க. மேம் நாங்க இத்தனை நாள் அது படிக்கவே இல்லைங்க. பரவாயில்ல, ஒண்ணும் இல்லை. இப்ப ரொம்ப லேட் எல்லாம் ஒண்ணும் ஆகல. இப்பயும் பாருங்க, படிக்க வேணாம் அது எல்லாமே. இதுக்கு என்ன பேருன்னு மட்டும் பாருங்க, அவ்வளவுதான். நாளைக்கே நான் போய் எல்லாத்தையும் எழுதி வச்சிடுறேங்க மேம் ஜெர்மன்ல என்னென்ன பொருளுக்குன்னு. ஏன்னா எங்க டிபார்ட்மெண்ட்ல நாங்க மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஓ, அப்ப நாங்க அதை எழுதி வச்சுக்கிட்டோம்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும். எப்பயாவது விசிட் ஆனா எடுத்து கிழிச்சிக்க வேண்டியதுதான் ஆமா ஓட்டுறது. ஆமா. ஓகே மேம். ஸோ உங்க ரிலேட்டட் உங்க ஏரியா ரிலேட்டட் நீங்க எந்த இதுல ஒர்க் பண்றீங்களோ அதுக்கு ரிலேட்டடா என்னென்ன பேர் வருதோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே இது பேச வந்தாதான், இப்ப ஜென்ரலா நம்ம நடத்துறோம் இல்லைங்களா? இது பேச வந்தாதான் நீங்க அதையும் பேசுவீங்க. ஜென்ரலா இப்ப மனுஷங்க கிட்ட தானே நம்ம பேசணும். உங்களுக்கு உடம்புக்கு என்ன வலிக்குது, என்ன பிரச்சனை, எல்லாம் அதுதானே கேட்க போறோம். மேம். அப்ப ஜென்ரலா படிச்சாதானே நீங்க மத்தது படிக்க முடியும். ஆமாங்க மேம். சார், இது வந்து ஜென்ரலா நம்ம என்னெல்லாம் பேசுறோமோ, வீட்ல என்னெல்லாம் பேசுறோமோ அதே தான் ப்ராக்டிஸ் பண்ணி 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 வெளியில யார்கிட்ட எப்படி பேசணும் அது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தான் இந்த ஜென்ரல். ஓகே மேம். இது இல்லாம உங்களது படிக்கவே முடியாது தனியா. சரிங்களா? அதனால நீங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அதுக்கெல்லாம் என்ன டூல் பேர் என்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க மேம். மணி கிட்டயும் சொல்லுங்க. ஓகே மேம், சொல்றேங்க மேம். ஓகே, ஸோ இவங்க என்னென்ன ஆக்டிவிட்டி பண்றாங்கன்றது ராடியோ ஹோரன், பெசாலன், ஃபேன்சேயன். ஸோ இதுல என்ன வேர்டு உங்களுக்கு தெரியல சொல்லுங்க பார்க்கலாம் படிச்சுட்டு. ஜெய்டூங் லெசன் வந்து இது பண்றது கவனிக்கிறதுங்களா மேம்? ஜெய்டூங்கன்னா மேகசின் ரீட் பண்றது. ஓகேங்க மேம். ஹாரன், ரேடியோ ஹாரன். சத்தமாக படிங்க. மியூசிக் ஹாரன், ரேடியோ ஹாரன். ராடியோ ஹோரன். ரேடியோவா மேம்? ரேடியோ ஹாரன். சோலன். இன்னொன்னு பெசாலன்னா தெரியுமா? சொல்லி கொடுத்துருக்கீங்க மேம் ஒரு டைம். ஆமா, அதான் ஞாபகம் இல்ல. மேம். ஓகே, பெசாலன்னா பேமெண்ட் பண்றது. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு படிக்கிற இந்த ஒகாபுலரி எல்லாம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த வேர்டெல்லாம் ஞாபகம் இருக்கோ ரீகால் பண்ணி பாருங்க. புக் எல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே மேம். பெசாலன் ஞாபகம் இருக்குமா இருக்காதா?
பேமெண்ட் பண்றது பெஸ்ட். பேமெண்ட் பண்றது. ராடியோ ஹோரன். ஃபேன்சேயன். ஃபேன்சேயன்னா டிவி பாக்குறது. டிவி பாக்குறதாங்க மேம். ஆமா. மியூசிக் ஹோரன் மியூசிக் டிவிக்கு கேக்குறது. என்ன பேரு? டர் ஃபேன்சேயர். டிவிக்கு ஓகேவா? டிவி பாக்குறது ஃபேன்சேயன். நான் டிவி பாக்குறேன் அப்படின்னா இஷ் சேஹர் ஃபேன். புரியுதுங்களா? ஓகே மேம். ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். அப்புறம் வேற என்ன? It was he. ஏமா? It was he போட்டுருக்கீங்களே மேம். Het was herunterladen அப்படின்னா டவுன்லோட் பண்றது. ஓகே மேம். herunterன்னு சொல்லலாம், இல்ல unterladenன்னு சொல்லலாம். ஓகே மேம். ஸ்வீடன் அது ஸ்வீடன் பக்கத்துல. ஸ்வீலனா? ஸ்வீடன் பக்கத்துலங்க மேம். நாக்ரிஸ்டன் சிக்கன். நாக்ரிஸ்டன்னா மெசேஜஸ், சென்ட் மெசேஜஸ். சாட்னா சாட் பண்றதாங்க மேம். சாட்னா சாட்டிங். மேம். சீரியன் ஷேன். சீரியன் ஷேன் மேம். சேகன். சீரியன் ஜேயன். ஆமா. அது சீரியல் பார்க்கறாங்க மேம். ஆமா. ein Rezept lesen. அது ரெசிப்ட்னா ரெசிபி. ரெசிபி பார்க்கிறது. சோ இப்போ வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னு எப்படி சொல்வீங்க மேம்? எனக்கு ஒரு மெசேஜ், நான் கிறிஸ்டன் சிக்கன் இருக்கு இல்லையா? மேம். சோ எனக்கு மெசேஜ் அனுப்புன்னு எப்படி சொல்வீங்க? Schick mir bitte eine Nachricht. அப்படின்னா please send me a message. Bitte sag mir Bescheid அப்படின்னா please let me know. Please let me know சொல்லுவோம் இல்லைங்களா? கேக்குதா? கேக்குதுங்க. Please let me know க்கு bitte sag mir Bescheid. Schick mir bitte eine Nachricht. அப்பாடி இது மியூட்ல இல்ல. நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சுங்க மேம். ஓகே. அப்புறம் வேற என்ன இருக்கு? சாட் என்ன, சீரியன் சேயன், ein Rezept lesen, Ticket kaufen.
டிக்கெட் விக்கிற சேல் அது வாங்குறது நம்ம பை தானே கவு பண்ண வாங்குறது. இதுக்கெல்லாம் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணணும். ஆமா, நீங்க ட்ரை பண்ணுங்க. மேம் ஐ நேம் யுவர் பிரில்லங் மேம். VR சொல்லுங்க. ஃபவ் ஏர் பிரில்ல. அந்த VR கிளாஸஸ் இருக்கு இல்லையா, தெரியுமா அது? தெரியாதுங்க மேம். பியர் ஜிண்ட் தெரியாதா? இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுவாங்களே, இந்த பிக்சர் காமிக்கிறாங்கல்ல, பாத்தீங்களா? ஸ்டோன் பேப்பர் சீசருங்களா மேம்? இல்லம்மா, இங்க கிளாஸஸ் மாதிரி போட்டு பாக்குறாங்களே. ஆமாங்க மேம். 3D பிக்சர்ஸ். அதுதான் ஃபவ் ஏர் பிரில்ல. ஆஸ்ப்ரோபியரன். Ausprobieren. இதுதான் இது. eine VR Brille Ausprobieren to try VR glasses. ஆங்க மேம். Etwas posten. To post something. போஸ்ட் ஓட்டுறதா மேம்? எதா போஸ்ட் பண்றது. நம்ம இப்போ என்ன சொல்றது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ இல்ல ஃபேஸ்புக்ல ஏதா போஸ்டிங் பண்ணுவோம்ல, அதுதான். ஆஃப் வெப்சைட் அண்ட் இன்ஃபர்மேஷன் ரீசார்ஜியரனா மேம்? ரெசர்ச்சியரன். ரிசர்ச் பண்றது, வெப்சைட்ல இன்ஃபர்மேஷன் ரிசர்ச் பண்றது. வரவே ஐனன் லிங்க் கோப்பியரன். லிங்க் காப்பி பண்றது. ஓகே மேம். ஓகே. Welche Medien und Geräte haben Sie gestern benutzt? நேத்து என்ன மீடியா இல்ல டிவைஸ் வந்து யூஸ் பண்ணீங்க? கெஸ்டன்னா நேத்து, பெனுட்ஸ்ட்னா யூஸ்ட், பாஸ்ட் டென்ஸ். Kreuzen Sie an und vergleichen Sie im Kurs. அது வந்து இங்க கிராஸ் பண்ணிட்டு மத்தவங்க கூட கம்பேர் பண்ணுங்க. Machen Sie eine Kursstatistik. அதாவது எத்தனை பேர் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க? லேப்டாப், கம்ப்யூட்டர், ஹேண்டி, ஸ்மார்ட் ஃபோன், தஸ் புக், இ புக், ரேடியோ. ஸோ இதில் எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? கம்ப்யூட்டர், டஸ் ஹேண்டி. ஹேண்டில் என்ன மேம்? ஃபோனு, செல்போன். ஆமா, மொபைல். பீல கோன்சோல. ஆமா, பிளே ஸ்டேஷன். ரைட் ஷிஃப்ட், டி மேகசின். டி பென்சில், டேப்லெட். ரைட்டும்னா பில்லு ஏதோ பில்லு ரெக்மெண்ட் தான் பில்லா? இல்ல நான் அது நியூஸ் படிக்கிறது. மாத்திக்கங்க, நான் மேகசின் சொல்லிருப்பேன், நியூஸ் படிக்கிறது. ஜைட்ஸ்ட்ரிப்ட்னா மேகசின். டஸ் புக், டஸ் இ-புக், இமெயில். இ-புக்னாங்க மேம் இமெயில? இ-புக்ஸ்னா இதுல இருக்கும் இல்லையா, இந்த இது ஒரு அதுக்குன்னு ஒரு டிவைஸ் இருக்கே, கிண்டல் ஆப். அது லேப்டாப் மாதிரி இருக்கும், அதுல எல்லா புக்ஸும் அதுல படிச்சுக்கலாம். கூட்டிடலாம். இப்பயே தூங்க போறீங்க. இ-புக்னா டிஜிட்டல் புக்மா? ஆங்க மேம், ஆங்க மேம். தஸ் புக்னா பிரிண்டட் புக்.
தேர் ஃப்ரெண்ட்ஷியர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்குது மேம். டேர் ஃபேன்சியர் இப்பதானே சொன்னேன். என்னங்க மேம் சொன்னீங்க? மேலே இருக்கு. எதுலங்க? தேர் ஃபேரன்சியர் என்னங்க மேம்? அதுக்குள்ள வந்துட்டீங்களா? தெரியலையா? சரி ஃபேரன்சியர் தேடுறேங்க மேம், ஒரு நிமிஷம். இல்லைங்க மேம். டிவி. ஓ ஆமாங்க மேம். பேரண்ட்ஸ் மறந்துட்டேன். ஓ இருக்குது, எழுதிட்டாங்க மேம். ஸ்மார்ட் வாட்சிங்தாங்க மேம். ஸ்மார்ட் வாட்ச். சைட்டுங்கன்னா நியூஸ் பேப்பர். டேப்லெட்லாங்க மேம். டெஸ்க் டேப்லெட்னா டேப். எதுமா? டஸ்ட் டேப்லெட்டா? டேப் டேப்லெட். டேப். டேப். ஓகே மேம். ஓகேவா? ஆங்க மேம். ஸோ இதுல எதெல்லாம் யூஸ் பண்ணீங்க? வெறுமனே கம்ப்யூட்டர், அப்புறம் ஹேண்டி ஸ்மார்ட் போனா? டெஸ்க் புக் யூஸ் பண்ணுங்க. புக். ஓகே. டர் புக் யூஸ் பண்ணிருக்குது. டர் டர் ஃபேரன்ஹியர் ஆங்க மேம். ஃபேன்சியர். 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 ஓகே. இப்போ இந்த நோரான்றவங்க வந்து நோரா அப்புறமா அவங்களோட பிரதர் ஸ்வென் 2 பேரும் என்ன பண்ணாங்க ஆன்லைன்ல? ஓகே மேம். Gut gesagt. Sie sind überrascht. என்ன நம்பர் அது? ட்ராக் நம்பர் பார்க்க வேண்டும். 18. ஓகே. Hi Sven, willst du auch einen Tee? Danke, gern. Was machst du denn gerade? Ach, da gibt es so eine Online-Umfrage zum Thema Medien. Echt? Und was sind das für Fragen? Na, zum Beispiel, was ich gestern online gemacht habe. Und? Na, beim Frühstück lese ich ja immer die Zeitung online. Und in der Arbeit musste ich Artikel recherchieren und lesen. Und wahrscheinlich E-Mails schreiben. Genau. In der Arbeit lese und schreibe ich bestimmt so 1 bis 2 Stunden E-Mails. Mindestens. Und in der Freizeit checke ich auch noch meine privaten Mails. Machst du das auch in der Arbeit? Nee, dafür habe ich gar keine Zeit. Aber in der Pause oder wenn ich mit der U-Bahn fahre, da habe ich ja mein Smartphone. Oder abends auf meinem Tablet. Und abends hast du wahrscheinlich wieder eine Serie geschaut und ein Handyspiel gespielt. Gestern Abend nicht. Aber eigentlich hast du ja recht. Gestern war ich mit Matthias essen. Aber ein paar Minuten habe ich bestimmt auch mal was gespielt. Und du? Bist du immer online? Immer online? Naja, also gestern habe ich ein paar Fotos gepostet und Nachrichten geschrieben. Und sonst? Ach ja, ich habe mir ein paar Songs runtergeladen. Und du hast doch bestimmt eine Serie gesehen. Ja, schon. Kevin war abends da. Wir haben zuerst ein paar Videos angesehen und danach noch so eine coole Serie. Und das war alles. Nicht mehr. Puh. Also natürlich habe ich was im Internet gelesen. Ach ja, Kevin und ich haben noch Kinotickets gekauft. Na, also bist du ja auch ganz schön viel online. Klar, ich habe ja auch nie was anderes gesagt.
ஸோ என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா? கேட்டிங்களா? மேம் இன்னும் ஒரு டைம் போடுங்க மேம். இன்னொரு டைம்க்கு என்ன சொல்லணும்? என்ஷூல்டிங்க்கு ஐயோ மறந்துட்டேன் அதையும் நானு. நாக் Entschuldigung, ins einmal bitte. நாக் einmal bitte. Noch einmal bitte. அந்த Hi வார்த்தை Sven, நான் அடிக்கடி willst du auch einen Tee? Danke, gern. Was machst du denn gerade? Ach, da gibt es so eine Online-Umfrage zum Thema Medien. Echt? Und was sind das für Fragen? Na, zum Beispiel, was ich gestern online gemacht habe. Und? Na, beim Frühstück lese ich ja immer die Zeitung online. Und in der Arbeit musste ich Artikel recherchieren und lesen. Und wahrscheinlich E-Mails schreiben. Genau. In der Arbeit lese und schreibe ich bestimmt so 1 bis 2 Stunden E-Mails. Mindestens. Und in der Freizeit checke ich auch noch meine privaten Mails. Machst du das auch in der Arbeit? Nee, dafür habe ich gar keine Zeit. Aber in der Pause oder wenn ich mit der U-Bahn fahre, da habe ich ja mein Smartphone. Oder abends auf meinem Tablet. Und abends hast du wahrscheinlich wieder eine Serie geschaut und ein Handyspiel gespielt. Gestern Abend nicht. Aber eigentlich hast du ja recht. Gestern war ich mit Matthias essen. Aber ein paar Minuten habe ich bestimmt auch mal was gespielt. Und du? Bist du immer online? Immer online. Naja, also gestern habe ich ein paar Fotos gepostet und Nachrichten geschrieben. Und sonst? Ach ja, ich habe mir ein paar Songs runtergeladen. Und du hast doch bestimmt eine Serie gesehen. Ja, schon. Kevin war abends da. Wir haben zuerst ein paar Videos angesehen und danach noch so eine coole Serie. Und das war alles. Nicht mehr. Puh. Also natürlich habe ich was im Internet gelesen. Ach ja, Kevin und ich haben noch Kinotickets gekauft. Na, also bist du ja auch ganz schön viel online. Klar, ich habe ja auch nie was anderes gesagt. மேம் இமெயில் ஃபர்ஸ்ட் வந்து மிட் மிட் செஷன் மேம் மிட் பிரசன்ட் சொன்னாங்க. அப்புறம் இமெயில் செக் பண்ண சொன்னாங்க மேம். அது எதுலன்னா ஸ்மார்ட் போன்லயும் டேப்லெட்லயும் பண்ணதான் சொன்னாங்க. அப்புறம் அட்ரஸ் ரெண்டடன் அது சொல்லியிருந்தாங்க மேம். ஓகே. ஒன்னு என்ன பண்ணுங்கன்னா நீங்க மறுபடியும் கேட்டு என்ன என்ன பண்ணாங்கன்னு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுங்க. புரியலைங்க அது வாட்ஸ்அப் மறுபடியும் கேட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க. நோரா என்ன பண்ணாங்க, ஸ்வென் என்ன பண்ணாங்கன்றது. ஓகே மேம். அது அலைங்கோ ஆப்ல வருமா மேம்? அலங்கோ ஆப்ல ஆமா, அலங்கோ ஆப்ல. அலங்கோ. அதுல கேட்டுட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறீங்களா? அனுப்பிச்சு. ஓகே ஓகே.